பஹல்காம் தாக்குதலின் எதிரொலியாக டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு பாதுகாப்பானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அங்கிருக்க அமைக்கப்பட்டிருந்த பேரிகார்டுகள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், இது தொடர்பான முழு விவரங்களையும் விவரிங்க. சதீஷ் முருகன், வணக்கம். நேற்றைய தினம் இந்த பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகாக இந்தியாவில் இருந்து இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் என மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதே போல பல்வேறு பாகிஸ்தானுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ள இருப்பதாக அந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்புகள் குறைக்கப்படும். அதே போல அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு வாரத்திற்குள் வெளியேற வேண்டும், அவர்களுடைய எண்ணிக்கைகள் குறைக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில நேற்றைய தினம் அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இதே போல இந்தியாவில் இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்தியா தூதரகத்திலிருந்தும் அங்கிருக்கக்கூடிய இந்தியர்கள் திரும்ப அழைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையாக நேற்று இரவு எடுக்கப்பட்ட அந்த முடிவின் அடிப்படையாக டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தலைமை தூதரகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருந்த பேரிகார்டுகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. அங்க இருக்கக்கூடிய காவலர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. தூதரகங்களை பொறுத்த வரையில இரு நாடுகளுக்கு இடையே தூதரக ரீதியான உறவுகள் பலப்படுத்தப்படும் போது அதே போல அவர்களுக்கான முழு ஒத்துழைப்பும் உயர்மட்ட பாதுகாப்புமானது வழங்கப்படும். டெல்லியை பொறுத்தவரையில இந்தியாவின் தலைநகரமாக இருக்கக்கூடிய பகுதியாகும். அந்த பகுதியில பிற நாடுகளுடைய தலைமை தூதரகங்கள் இருப்பதும் வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில பாகிஸ்தான் தலைமை தூதரகம் டெல்லியில் அமைந்திருக்கிறது. நேற்று தினம் இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா அறிவித்துள்ள நிலையில அங்கு வழங்கப்பட்ட அந்த பாதுகாப்புகள் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில அங்கு இருக்கக்கூடிய அந்த பேரிகார்டுகளை அகற்றுவது மற்றும் மற்ற என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருந்ததோ அது அனைத்தையுமே டெல்லியினுடைய காவல்துறையினர் அதே போல துணை ராணுவ படையினர் திரும்ப பெற்றிருக்கிறார்கள்.